Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல நிறையவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமே பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய சூப்பரான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பழைய கடாய் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கட்டி இல்லாமல் நல்ல நம்ம தோசை மாவுக்கு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாவை வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் சாம்பிராணிகள்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுக்காக தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணி சாம்பிராணி போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்காக இந்த தேங்காய் ஓடெல்லாம் வந்து அடுப்பில் வச்சு எரித்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு நல்லா அந்த மாதிரி காய்ச்சினிங்கன்னா நல்லா அப்படி கட்டி ஆகிடும். கட்டி ஆனதுக்கப்புறம் அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கறி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு கறி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அயன் பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் கூட அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவையும் நீங்கள் வந்து வீட்டில் சாம்பிராணி போடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலுமே இது வந்து கெட்டும் போகாது. பாருங்கள், நல்ல நைஸான இந்த மாதிரி ஒரு பவுடரை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச பவுடரை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு இருக்கு இல்லையா, அது கூட வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி கூட தொட்டுக்கோங்க. இப்போ சின்னதாக அந்த மாதிரி உருண்டைகள் வந்து பிடிச்சி எடுத்துடலாம். இப்படி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஒரு விரலை வச்சு நடுவில் இப்படி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கோட ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா மாவையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் அதிகமான மாவில் பண்ணக்கூட தேவை கிடையாது. கொஞ்சமான மாவில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா திரும்ப நீங்கள் கொஞ்சமாகவே எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து திரும்பவும் செஞ்சுக்கலாம். இதை வந்து நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது அது லைட்டாக ஃபுல்லாகவே வந்து எரிய ஆரம்பிச்சிரும். இப்படி இதை வந்து நெருப்பில் காட்டும்போது மாவோட வாசம் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ லைட்டான நெய்யோட வாசம் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் சாம்பிராணி போடுற கரண்டியில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சாம்பிராணியை போட்டிங்க அப்படின்னா நல்லா நின்று நிதானமாக உங்களுக்கு வந்து புகைய ஆரம்பிக்கும். சூப்பரான ஒரு ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் வந்து குக்கரில் சாப்பாடு வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சொல்கிற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கேஸ் செலவும் ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். சீக்கிரமாக உங்களோட வேலைகளையும் வந்து முடிச்சிட முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குக்கரில் வந்து சாப்பாடு நான் வந்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்தாச்சு. இப்போது அது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு. நம்ம இப்போ சாம்பார் வந்து வைப்போம் இல்லையா, அதுக்கு தனியாக குக்கரில் நம்ம வந்து பருப்பு வந்து வேக வைப்போம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது அது வேகிறதுக்கு அல்லது 15 நிமிஷமாவது நமக்கு டைம் வந்து எடுக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சாப்பாடு வேகிற டைம்லேயே நீங்கள் பருப்பையும் ஒரேடியாக வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பருப்பு, தண்ணி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அரிசிக்கு நடுவில் இப்படி வச்சு விட்டுடலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் வச்சுருங்க. இப்படி செய்கிறதுனால உங்களோட டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து 2 வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் கேஸ் செலவும் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். சாப்பாடு வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு. பொதுவாக குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பேர் வந்து குக்கர்லேயே வந்து சாப்பாடு வச்சுருவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதையும் வந்து கூடவே செஞ்சு பார்க்கலாம். இப்படி வைக்கிறதுனால குக்கர் வெடிச்சிரும் அப்படிலாம் வந்து ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப நாளாக நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
பார்த்தீங்கன்னா பருப்பும் சூப்பராக குழஞ்சி வந்துடுச்சு, சாப்பாடும் அழகாக வந்து வெந்து வந்துடுச்சு. ஒரே நேரத்தில் நம்ம 2 வேலையும் முடிச்சிட்டோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம குட்டீஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சேர்க்கும் போது லைட்டான சுடுதண்ணியாக வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டான ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா? இப்போ இதை வந்து ஒரு 2 போர்ஷனாக நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம சேர்க்குற நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி வந்து ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம இடியாப்பம் செய்வோம் இல்லையா, அந்த அச்சு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு சூப்பராக உங்களுக்கு வெளியில் வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து வெந்து வந்துடும். சின்ன சின்ன ஹோல் இருக்க மாதிரி பிளேட் வந்து சேர்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து நல்ல மெல்லிஸாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா கோதுமை மாவு வச்சு அழகாக நீங்கள் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது போட்ட உடனே வந்து நீங்கள் கரண்டி வச்சு கலரக்கூடாது. 15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா அந்த நூடுல்ஸை வந்து பச்சை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ஆயில் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சு, குடமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு, பட்டாணி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சோயா சாஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். காய் வந்து வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக முட்டை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம நூடுல்ஸில் வந்து சேர்த்துடலாம். இப்போ காய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அதாவது வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து இந்த காய்க்குள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நிறைய வந்து செய்கிறீங்க அப்படின்னா நல்லா பெருசாக ஒரு கடாய் வச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா நம்ம வந்து கலந்து கொடுக்கும்போது மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் வந்து இப்படி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அது ஹோட்டலில் வந்து செய்யும்போது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம வந்து கோதுமை மாவு வந்து வச்சு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணி குழந்தைங்க கேட்குறாங்கன்னு நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து புதினா க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த இலைகளை வந்து தனித்தனியாக கிள்ளி எடுக்கணும்னா ரொம்பவே நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அதுலேயும் இந்த மாதிரி நாட்டு புதினாலாம் வந்து வாங்கிட்டோன்னா இலைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். அந்த இலைகளை அந்த ஹோல்ஸ்குள்ளே மேல் பக்கமாக விட்டு கீழே வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் செய்கிற வேலை ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.